கைதாகவுள்ள மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச 40 கோடி ரூபாய் மோசடி. கத்தோலிக்க பாதிரியாரை வீதியில் தாக்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு. பாடசாலை மாணவர்களுக்கு வர இருக்கும் 15,000 ரூபாய் பணம் வெளியான மகிழ்ச்சி செய்தி. போதையில் வாகனம் செலுத்திய 100 சாரதிகள் ஒரே நாளில் அதிரடி கைது. வாட்ஸ்அப் பாவிப்பவர்களை ஏமாற்றுகின்றதா மெட்டா? 5 நாடுகள் இணைந்து நீதிமன்றில் அதிரடி வழக்கு. வீதியில் நின்ற நபரை அடித்து தூக்கி வீசிய வாகனம், வெளியான சிசிடிவி வீடியோ. ஹெட்டனில் தங்க நெக்லஸை கொள்ளையடித்து மனைவியின் வீட்டுக்குள் ஓடி ஒளிந்தவர் கைது. தொழிற்சங்க போராட்டத்தை நாளை முதல் தொடரும் அரச வைத்தியர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச தொடர்பில் சர்ச்சை ஒன்று கிளம்பியுள்ளது. சிராந்தி ராஜபக்சவின் பெயரில் வாங்கப்பட்ட கொழும்பு 5 டொரிங்டன் வீதியில் இருக்கும் 40 கோடி விலை மதிப்புள்ள வீடு ஒன்று குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவில் சமூக ஆர்வலரால் தாக்கல் செய்த குறித்த முறைப்பாடு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே விசேட விசாரணைகளை தொடங்கிய நிலையில் முறைப்பாடு தொடர்பான உண்மைகளை சரிபார்ப்பதற்கு முறைப்பாட்டாளர்களிடமிருந்து மேலதிக வாக்குமூலங்களை ஆணைக்குழு சற்று முன் பதிவு செய்துள்ளது. விசாரணைகளின் பின் அடுத்த கட்டமாக சிராந்தி ராஜபக்சவிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச 2001ஆம் ஆண்டு முதல் ஜனாதிபதி பதவியேற்கும் வரை இந்த வீட்டில் தனது குடும்பத்தினரோடு வாழ்ந்து வந்துள்ளதாக இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு, மஹிந்த ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு குறித்த வீடு சிராந்தி ராஜபக்சவின் பெயரில் வாங்கப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 40 கோடி விலை உள்ள வீட்டை வாங்குவதற்கு எங்கு இருந்து நிதி பெறப்பட்டது என்பது தொடர்பில் கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் இந்த விவகாரம் தொடர்பில் முறையான விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளதோடு, அனுர அரசில் பாகுபாடு இன்றி முன்னாள் அரசியல்வாதிகள் அமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கம்பஹா பிராந்திய குற்றத்தடுப்பு விசாரணை பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் அதிரடிப்படை பிரிவை சேர்ந்த 6 அதிகாரிகள் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இன்று குறித்த அதிகாரிகள் கம்பஹா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டதெனியாவில் உள்ள பண்ணையில் உதவி தோட்ட நிர்வாகியாக பணிபுரிந்து வந்த அருட்தந்தை திப்பிட்டிகொட தேவாலயத்தில் வழிபாட்டை முடித்துவிட்டு திரும்பும் போதே போலீஸ் அதிகாரிகளால் தாக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தின் போது குறித்த அருட்தந்தையை மோட்டார் சைக்கிள் போக்குவரத்து பிரிவை சேர்ந்த 2 போலீஸ் அதிகாரிகள் கடுமையாக தாக்கியுள்ளதோடு அவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் உயர் பாதிரியார்களுக்கு அவர் மீதான இந்த தாக்குதல் குறித்து பாதிரியார் தகவல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் 15,000 ரூபாய் உதவித்தொகை தொடர்பில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மகிழ்ச்சி செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த கொடுப்பனவானது இதுவரை கணக்கிடப்பட்ட எண்ணிக்கையில் 73% வழங்கப்பட்டுள்ளதோடு, ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவும் இப்பொழுது வழங்கப்படுகின்றதாக அந்த பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் 25 மாவட்டங்களில் இருந்து 1,86,893 மாணவர்கள் இந்த 15,000 ரூபாய் உதவித்தொகையை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதோடு 1,36,994 மாணவர்கள் இதுவரை இந்த உதவித்தொகையை பெற்றுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மிகுதியான மாணவர்களுக்கு குறித்த கொடுப்பனவுகளை விரைவாக வழங்கி முடிக்க அரசாங்கம் வேகமாக செயற்பட்டு வருவதோடு அதற்கான அரச பொறிமுறை பலப்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குற்றவியல், சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் குறித்து நேற்று திடீரென நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது 571 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் போது 29,659 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களோடு நேரடியாக தொடர்புடைய 11 பேரை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளதோடு, நிலுவையில் உள்ள பிடியாணையோடு கூடிய 425 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு போதையில் வாகனம் செலுத்தியதற்காக 443 சாரதிகளும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 79 பேரும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 4,524 பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை குறிவைத்து நாடு முழுவதும் நடந்த நடவடிக்கைகளை அடுத்து சோதனைகளும் கைதுகளும் அதிகரித்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது.
வாட்ஸ்அப் தகவல்கள் பாதுகாப்பானது என்றும் அவை முழுமையான மறையாக்கம் செய்யப்பட்டவை என்றும் மெட்டா நிறுவனம் கூறி வந்தாலும் இது முற்றிலும் பொய் என கூறி அமெரிக்க நீதிமன்றத்தில் சர்வதேச அளவில் வழக்கொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் ஒரு செய்தியை அனுப்புபவர் மற்றும் பெறுபவரை தவிர மெட்டா நிறுவனத்தால் கூட அதை பார்க்க முடியாது என்பதே எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் தொழில்நுட்பமாகும். மெட்டா நிறுவனம் இதைத்தான் தனது விளம்பரங்களிலும் ஆப்ஸிலும் உள்ளேயும் பிரதானமாக குறிப்பிட்டுள்ளது. ஆனாலும் சான் பிரான்சிஸ்கோ மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த மனுவில் மெட்டா நிறுவனம் வாட்ஸ்அப் நிறுவனங்கள் பயனர்களின் தனிப்பட்ட உரையாடல்களை சேகரித்து ஆய்வு செய்து அவற்றை அணுகும் வசதியை கொண்டுள்ளதாக மனுதாரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த முறையின் ஊடாக உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான பயனர்களை அந்த நிறுவனம் ஏமாற்றியுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு வழக்கை இந்தியா, ஆஸ்திரேலியா, பிரேசில், மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை சேர்ந்த மனுதாரர்கள் இணைந்து தொடர்ந்துள்ளனர். இது குறித்து மெட்டா நிறுவனம் சார்பாக வாட்ஸ்அப் செய்திகள் முழுமையாக மறையாக்கம் செய்யப்படவில்லை என்று கூறுவது முற்றிலும் முட்டாள்தனமானது மற்றும் பொய்யானது என்றும் கடந்த 10 ஆண்டுகளாக சிக்னல் புரோட்டோகால் மூலம் வாட்ஸ்அப் பாதுகாக்கப்படுகின்றது. இந்த வழக்கு ஒரு ஆதாரமற்ற கற்பனை கதை என்றும் தெரிவித்துள்ளனர். அத்தோடு இத்தகைய அவதூறான வழக்கை தொடர்ந்த மனுதாரர்களின் சட்டத்தரணிகள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு ஒரு குழு நடவடிக்கையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று மனுதாரர்கள் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். பயனர்களின் தரவு பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு குறித்து உலகளவில் விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் இந்த வழக்கு பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பேராதனை பகுதியில் எதிர்பாரா விதமான கோர விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியொருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியில் எரிபொருள் முடிந்ததால் வீதியோரத்தில் நிறுத்திவிட்டு எரிபொருளை நிரப்பிக் கொண்டிருந்த சாரதி மீதே டிபெண்டர் ரக வாகனம் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். டிபெண்டர் வாகன சாரதியின் கவன ஈனமே இந்த விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹெட்டனில் அண்மையில் ஒரு நகைக்கடையில் இருந்து 2,89,000 ரூபாய் பெறுமதியான தங்க நெக்லஸை திருடி ஓடிய சந்தேக நபர் தேடப்பட்டு வந்த நிலையில் ஹெட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். பொகவந்தலாவ போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட கிவ் தோட்டத்தின் மேற்பகுதியில் வசிக்கும் 42 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கைது செய்யப்பட்ட நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்க நெக்லஸை வாங்குவதாக நாடகமாடி சந்தேக நபர் அதன் மதிப்பை செலுத்த தனது மனைவி வங்கிக்கு சென்றுள்ளதாக நகைக்கடை ஊழியர்களிடம் தெரிவித்து அவர் திரும்பி வரும் வரை நெக்லஸுக்கான பில்லை தருமாறு கேட்டுக்கொண்ட நிலையில் நெக்லஸை ஆய்வு செய்வதாக கூறி திடீரென அதனை கையில் எடுத்துக்கொண்டு தப்பியோடிய சிசிடிவி காணொளியும் சமூக வலைதளங்களில் வெளியானமை குறிப்பிடத்தக்கது. பெறப்பட்ட இந்த பணத்தில் ஒரு பகுதியை கொழும்பில் உள்ள தனது மகனுக்கும் மீதமுள்ள தொகையில் ஒரு பகுதியை கடனாளர்களுக்கும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்படும் போது சந்தேக நபரிடமிருந்து 10,000 ரூபாய் மாத்திரமே மீட்கப்பட்டதாக ஹெட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறிய காரணத்தால் எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் நாளை முதல் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று பிற்பகல் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக அரச வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணிப்புறக்கணிப்பினை இன்று காலை 8 மணியோடு நிறைவுக்கு கொண்டு வந்தோம் என்றும் ஆனால் மீண்டும் நாளை முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலையில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாக இவர்கள் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொள்ளுப்பட்டி RAD மெல் மாவட்டத்தில் இன்று இனம் தெரியாத நபர்களால் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இன்று உந்துருளி ஒன்றில் வந்த இருவர் அங்கிருந்த ஒரு கட்டடம் மற்றும் அதன் நுழைவாயிலை இலக்கு வைத்து சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதோடு தாக்குதலுக்கு T-56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 16 தடவைகள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ள போதிலும் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் எவருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை என காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பவம் நடந்த இடத்துக்கு அருகில் சிதறி கிடந்த வெட்டு தோட்டாக்களின் அடிப்படையில் கொள்ளுப்பட்டி காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள CCTV கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்த நேரம் உந்துருளியின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் ஒரே நேரத்தில் கட்டடம் மற்றும் வாசலை நோக்கி சுடுவதை காணக்கூடியதாக இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளதோடு குறித்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.